பாருங்க அன்பானவர்களே, யார் புறம்பே இருப்பான்ங்கிற லிஸ்ட்ல பார்த்தா விபச்சாரக்காரன்னு போட்டிருக்கு. பழைய ஏற்பாடுல தொட்ட விபச்சாரம், புதிய ஏற்பாடுல இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம். பாருங்க, ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு, இது அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரசனை. இது ஆட்டை போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அது இச்சை. பின்னும் பிறனுக்கு உண்டான யாதொண்டை இச்சிக்காத. சிலர் நினைப்பாங்க, எய்த்த வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல கணவர், நமக்கு நல்ல கணவர் இல்லையே, அந்த அக்கா உங்க கணவரை குறித்து நினைக்க உங்களுக்கு நல்ல கணவர். பாருங்க, இப்படி மாற்றி மாற்றி இச்சைத்துட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், பின்னும் பிறனுக்கு உண்டான யாதொண்டை இச்சையாதீர்கள். விபச்சாரம் என்றால் இச்சை. கண் இடல் உண்டாக்கினா பிடுங்கி தூர போடு, கை இடல் உண்டாக்கினா வெட்டி தூர போடுங்கிறார். சுகர் வந்துருச்சு, டாக்டர் சொல்றாங்க இந்த விரலை எடுக்கணும், இந்த காலை எடுத்தாதான் உயிரோட வாழ முடியும்னா எடுத்துருங்கன்னு சொல்றோம். டிஎல் மூடி தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்றார், 18ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய கப்பல், அந்த கப்பல் நடு கடல்ல விபத்துக்குள்ளாயிருச்சு. விபத்துக்குள்ளான இடத்துல எப்படி ஆகிலும் அவங்க அதில் ஒரு மனுஷன் பெரிய செல்வந்த நடு கடலை தத்தளித்து கொண்டு இருந்தார். பெரிய கப்பலில் லைஃப் போட் இருக்கும், அந்த லைஃப் போட்டை வலது கரத்தை வச்சு பிடித்தார். அந்த போட்டில் இருக்கிற ஒருத்தன் கையை வெட்டிட்டான். ரெண்டாவது இடது கையை வைத்து பிடித்தார், அதையும் வெட்டிட்டான். பற்களால் கடிக்க முயன்றார், அவன் அதில் ஏற்றிட்டான். தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு கை போனாலும் பரவாயில்ல, 2 கை போனாலும் பரவாயில்ல, உயிரோட வாழன்னு நினைக்கிறான். அதனால் இச்சையை எடுத்துட்டு வாழ்வோம். நிச்சயமாக தீமையானதை பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.